இங்க மைக்குங்கிற ஒருத்தன் ஒரு ஹோட்டல்ல ஸ்பூனை வச்சு நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியே ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டு வர்றான். அப்போ வெளியே 2 பேரும் அவனோட காரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவும் பயப்படுறான் அவன். அன்னைக்கு திடீர்னு அவங்க 2 பேரையும் அங்க இருந்து உடனே தள்ளி போக சொல்லி வான் பண்றான். ஆனா அவங்க அங்க இருந்து போகாம அவனை அட்டாக் பண்றதுக்காக வர்றாங்க. அப்போ அதுல ஒருத்தன் கத்தியை எடுத்ததும் சடனா மைக்குக்குள்ள அவ்வளவு நாள் மறைஞ்சு இருந்த ஏதோ ஒரு சக்தி வெளிப்பட ஆரம்பிக்குது. உடனே கையில இருந்த நூடுல்ஸ் அவங்க மேல வீசிட்டு மின்னல் ஸ்பீட்ல 2 பேரையும் அங்கேயே போட்டு தள்ளிடுறான். 2 பேரும் அட் டைம்ல கொலை பண்ணன விஷயத்த அவனால நம்பவே முடியல. பயந்து போன அவன் உடனே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிபிக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா ஆரம்பத்துல அவ அதை நம்பவே இல்லை. ஏன்னா மைக்கு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பயப்படுவான்னு அவளுக்கு தெரியும். ஆனா சம்பவம் நடந்த இடத்துக்கு அவ வந்து பார்க்கும்போது அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சி போயிடுறான். அந்த டைம்ல போலீஸ் அங்க வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா மைக்கு சாதாரண ஹியூமனே கிடையாது. நிறைய பணம் செலவு பண்ணி கவர்மெண்ட் அவனை பயங்கர பவர் உள்ளவனா உருவாக்கி இருப்பாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆனதால அவனோட மெமரிஸ் எல்லாத்தையும் முடக்கி ஒரு சாதாரண வில்லேஜுக்கு அனுப்பி வச்சிருந்திருப்பாங்க. அவனோட கூச்ச சுபாவம் காரணமா அந்த ஊர்லயே பெரிய கோலை அவனா தான் இருப்பான். ஆனாலும் அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் கவர்மெண்ட் கண்டினியூஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதிர்ஷ்டவசமா அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறான். அவளை 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்காக பல வருஷமா பணம் சேவ் பண்ணி ஹவாய் போயிட்டு ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி ப்ரொபோஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருப்பான். அதுக்காக அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவன் ஏர்போர்ட் போகும்போது திடீர்னு பயங்கரமா அவனுக்கு வாமிட் வர ஆரம்பிக்குது. அந்த சிட்டியை விட்டு அவன் வெளியே போக நினைக்கும் போதெல்லாம் அவனுக்கு ஏன் பதட்டம் ஆகுதுன்னு புரிஞ்சிக்க முடியல. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஏமாற்றத்தோட வீட்டுக்கு திரும்பி போறான். அந்த டைம்ல அவனை உருவாக்கின அதிகாரிகள் அவன் கட்டுப்பாட்டை மீறி வெளியே போக ட்ரை பண்றதை பார்த்துட்டு அவனை உடனே அழிக்க முடிவு பண்றாங்க. ஆனா அவனை உருவாக்கின ஒரு லேடி சயின்டிஸ்ட் மட்டும் அவனை காப்பாத்த போராடுறான். ஆனா அந்த ஆபீசர் சொல்றத மட்டும் செய்யன்னு அவளை பயங்கரமா திட்டிடுறான். அதனால அந்த லேடி ஆபீசர் அவனை தேடி அவன் இருந்த ஊருக்கு போறான். அங்க மைக்க பார்த்ததும் இல்லீகலா அவனுக்குள்ள மறைஞ்சி இருக்கிற பொட்டன்ஷியலா அன்லாக் பண்ண முடிவு பண்றான். அதுக்காக அவ ஒரு கோடு வேர்டை திரும்ப திரும்ப அவன் முன்னாடி நின்று சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவ்வளவு நேரம் சொல்லியும் அவன் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அதனால அவ ஏமாந்து போயிடுறான். மைக் அந்த ஆபீசரை ஒரு பைத்தியம் போலன்னு நினைச்சுக்கிறான். கடைசியில அந்த லேடி அவ ட்ரை பண்ணியும் முடியாததால அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். அந்த டைம்ல தான் மைக்குள்ள மறைஞ்சு இருந்த டேலண்ட்ஸ் பவர்ஸ் எல்லாம் மெல்ல வெளிப்பட ஆரம்பிக்குது. 2 எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாப் ஏஜென்ட்ஸ் மைக் வெறும் ஸ்பூனை வச்சு கொண்டுட்டாங்க விஷயத்தை கேட்டு அவனை உருவாக்கின அதிகாரிங்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த மேல் அதிகாரி மைக்கை அழிக்கிறதுக்காக அனுப்பி வச்ச அந்த லேடி ஆபீசரை தேட சொல்லி பயங்கர கோபத்துல அவனோட ஆட்களை அனுப்பி வைக்கிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக அவனை கூட்டிட்டு போயிருக்கும் போது அவனுக்குள்ள ஏற்படுற பயங்கரமான மாற்றங்களை உணர தொடங்குறான். அவனோட பிரெயின் இப்போ முன்னாடியை விட பயங்கர ஸ்பீட்ல எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ஆபீசர் அவனை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது திடீர்னு அங்க பவர் கட் ஆகி கம்யூனிகேஷன் சிக்னல்ஸும் கட் ஆகிடுது. அதனால அப்போதைக்கு அவங்களை மறுபடியும் செல்ல அடைச்சிடறாங்க. அப்போ 2 டாப் ஏஜென்ட்ஸ் அந்த மேலதிகாரி மைக்கை டோட்டலா முடிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருப்பாரு. அவங்க கையில பெரிய மிஷின் கன்னை எடுத்துக்கிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள புகுந்து அங்க இருந்த எல்லாரையும் வேகமா சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்போ செல்லுக்குள்ள இருக்கிற மைக்கோட பவர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது.